இதுதான் முக்கியமான சம்பவம். ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இப்போ பாருங்க நல்லா வெட்டோண்டு மூஞ்சி கத்திக்கு. லைட்டு கம்மியாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இப்போ லைட் வரும் பாருங்க, எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. தக்கன்னு வரும். ஒமான் மண்ணை பாருங்க, ஃபுல்லாக மண்ணு கடையில் இந்த பாறை கல் சீழு அந்த மாதிரிப்பட்ட സംഭവങ്ങൾ എല്ലാം இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடக்கும்போது. റൗണ്ട് ഷേപ്പ് എന്ന് വെച്ചാൽ രണ്ടായിട്ട് ഒരുക്കുമ്പോൾ അല്ലാതെ നമ്മൾ ഈ സ്റ്റിക്ക് തിരിക്കുമ്പോൾ എല്ലാ സൈഡും വേവില്ല, ഒരു സൈഡ് മാത്രം വേവും. ഇതിങ്ങനെ തിരിച്ചു വെക്കും. ഇത് ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഇങ്ങനെ തിരിച്ച് ഇങ്ങനെ കൊടുക്കണം, അല്ലെങ്കിൽ അടി ഇങ്ങനെ കത്തിപ്പോ കരിയും. കിട്ടോ അടുത്ത ஒரு காஃபி மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக கசப்பாக இருக்கும். அடிப்பொடி, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சாரு எங்கேன்றா கொள்ளா எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நல்லா தான் இருக்கணும், அதான் என்னோட ஆசையும் கூட. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக்ல உங்களை சந்திக்கிறத ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பிரதர்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் மாறி பிரதர், சேட்டா, அண்ணா அப்படிதான் சொல்லுவோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஷிப்பாக பழகும். ஸோ அவங்க கூட தான் வெளியே போய் சமைக்க போகிறோம். சமையல்னா பிரியாணியும் சோறோ வைக்கிறது கிடையாது, சிக்கன் தான். சிக்கனை ஸ்டிக்கில் பண்ணி கபாப்னு சொல்லுவாங்க, சிக்கன் கபாப்னு. அது எப்படி பண்ணுறது, ஆல்ரெடி மசாலா எல்லாம் தடவி வச்சுட்டாங்க. அந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டே இருக்கு பாருங்க. ഹോട്ട് ആൻഡ് സ്പൈസി ഓൾറെഡി ഉപ്പുള്ളതുകൊണ്ട് ഉപ്പ് അധികം ചേർത്തില്ല. ചിക്കൻ ടിക്ക മസാല, സൺഫ്ലവർ ഓയിൽ, നന്നായിട്ട് മിക്സ് ചെയ്തിട്ട് നമ്മളൊരു 3-4 മണിക്കൂർ നന്നായിട്ട് മാരിനേറ്റ് ചെയ്ത് വയ്ക്കും. ഇത് ഓവർ സ്പൈസി അല്ല, എന്നാൽ നല്ല ഫ്ലേവർ ഉണ്ടാവും. ഓവറായിട്ട് മസാല ഒന്നുമില്ല, സിമ്പിൾ സ്പൈസി അല്ല. ഒരു 2-3 മണിക്കൂർ നമ്മൾ ഫ്രിഡ്ജിലോട്ട് വെക്കുന്നു. ജസ്റ്റ് കൂളായിട്ടിരുന്നുണ്ടെങ്കിൽ നന്നായിട്ട് മസാലയിൽ സെറ്റ് ആവും. இப்போ ஆல்ரெடி ஒரு 5 hours இருக்கும்ல, 5 or 6 hours இருக்கும். இந்த மசாலா தடவை வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே ஊறி இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும். நம்ம வந்துட்டு சுட்டு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. எப்படி என்ன செட்டப்லாம் இருக்கு பாருங்க. கார்பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. கார்பெட் எதுக்குன்னா நம்ம இந்த கிரில்லாம் ரெடி ஆனதுமே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான். அப்புறம் கிரில் இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, மசாலா தடவை வச்சு என்ன பக்காவை பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குடிக்கிறதுக்கு தனியாக தண்ணி, கை கழுவுறதுக்கு தனியாக தண்ணி, அப்புறம் ஸ்டவ்வு, இந்த கிரில்லு எல்லாமே பக்கா செட்டப்பு. சிக்கன் மட்டும் ஃப்ரெண்டில் வைக்க போகிறோம், ஏன்னா இங்கே வச்சா எல்லாமே ஷேக் ஆகும், கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த இடம் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, என்னோட பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் சொல்லி தந்துகிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்த நான் பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அதை தான் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஏன்னா என்ன ப்ரோ ஸ்டிக்கெல்லாம் வாங்கணும் அப்படி தானே? ஸோ சிக்கனை வந்துட்டு கொறுக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டிக்கெல்லாம் உண்டுல்ல, அந்த ஸ்டிக்கு தான் நாங்கள் வாங்க போகிறோம். அதை மிஸ் பண்ணிட்டோம். பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் வந்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சேன் ஸ்டிக்கு மட்டும்தான் வாங்கணும்னு. உள்ளே போனால் அப்புறம் தான் தெரியுது கொக்கோகோலா வாங்கியிருக்கோம், அப்புறம் ஸ்டிக்கு. இதுதான் முக்கியமான சம்பவம். வரவுக்கு பதிலாக இதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட கார் வந்துருக்கு. ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என் ரூம் பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்பவே பக்கம் சொல்லலாம் ப்ரோ. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வருமா? 3 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இங்கே நிறைய பேர் ஃபேமிலியாக வந்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்காங்க. எல்லாருமே காரில் எங்களை மாதிரி தான் தந்தூரி பண்ணுறதா இருக்கட்டும் சரி, சிக்கனு கிரில்லு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, கிளைமேட்டு வேறு லெவல்னே சொல்லலாம். இந்த டைம் இங்கே கிளைமேட் இப்படி தான் இருக்கும், ரொம்பவே கூலிங்காக இருக்குது. இந்த குளிர்ந்த காற்று வேறு வந்துகிட்டே இருக்குது. வாங்க உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாம் பயங்கர செட்டப்பில் இருக்குது. அங்கே கார்பெட்டையும் விரிச்சிட்டாங்க. இனி வேற என்ன வேலை, நெருப்பை மூட்டி சிக்கனை செம்மையாக கம்மன்னு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான்.
இங்கே பாருங்க, மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கு. ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. இதுதான் கிரில் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த சார்கோல் எல்லாம் சூப்பராக அடிக்கிருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே தான் கிரில் வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கில் சிக்கன் எல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ், இதுதான் செகண்ட் ஸ்டெப். இங்கே பாருங்கள், இது பெட்ரோல் மாதிரியான ஒரு சம்பவம். லிக்விட்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கெமிக்கல் தான், சீக்கிரமாக பற்றி பிடிக்கிறதுக்காக. எப்படி ഇനിയിപ്പോ ലൈറ്റ് വേണ്ടാ പൊളിച്ച് ப்ரோ ஒரே அடியாக ஊற்றி எல்லாத்தையும் தகன்னு பற்ற வச்சுட்டாரு. நம்ம எல்லாம் வந்துட்டு கரெக்டாக செட்டாக அவுட்புட் வரும்போது கேமரா ஆஃப் ஆகும். അയ്യോ അതാണ് ഇപ്പൊ പറഞ്ഞോ നല്ല വെട്ടമുണ്ട്. நல்லா வெட்டோண்டு மூஞ்சி கத்திக்குது. லைட்டு கம்மியா இருக்கு. லைட்டு கம்மியாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இப்போ லைட் வரும் பாருங்க. எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. தக்கன்னு வரும். போதும் போதும். பாட்டில் நல்ல வேலை. இன்னைக்கு பூஜை பண்றவன் நான் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சார்கோல் மட்டும் போதாது, கொஞ்சம் விரவு வேணும் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, காட்டாங்குறிச்சி மாதிரி இருக்கு. ஆனால் எந்த மரம் எதுவுமே இல்லை. அதான் விரவு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு போகிறோம். விரவு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் பாருங்க, ஒமான் மண்ணை பாருங்க, ஃபுல்லாக மண்ணு கடையில் இந்த பாறை, கல், சீழு அந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். நடக்கும்போது முள்ளுண்டு இதெல்லாம் விறகுன்னு சொல்லி கை வச்சிடக்கூடாது. ரொம்பவே முள் கையில் குத்திரும். ஐயோ, எனக்கு விறகு கிடைத்து விட்டது. இதை கொண்டு போனா பயங்கரமா திட்டு விழுன்னு நினைக்கிறேன். கொண்டு போவோம் ப்ரோ. இது போதுமா? நமக்கு எந்த சவறு இட்டு எடுத்துருவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த ஸ்டிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். ரெடிமேடு இந்த வுட்லேயே பண்ணியிருக்காங்க. பாம்பு தான் எல்லாரும் പറയുന്നത്. நானும் கொறுக்க போகிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவார். சரியில்லை, எல்லாமே சரியில்லை ചേട്ടാ. കുറച്ചും കൂടെ തിക്നെസ് വേണം ശരിക്കും, ഇല്ലെങ്കിൽ ഇത് ചിലപ്പോൾ കരിക്കും. இங்கே பாருங்க, நாங்கள் ஒரு 6 hours ஊற வச்சுருப்போம். ரொம்பவே மசாலாலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எவ்வளோ சாப்பிட்டாருன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொதுவாக மசாலாவை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் டேஸ்ட் இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, അതായത് ഇപ്പോൾ ഇതുണ്ടല്ലോ, പീസ് ഇങ്ങനെ വലിയ പീസ് ആണെങ്കിൽ ഫുൾ ഇറച്ചിയാണെങ്കിൽ ഇവിടുന്ന് കയറ്റിയിട്ടുണ്ടല്ലോ ഇങ്ങനെ ഡബിളായിട്ട് വരും. അല്ലെങ്കിൽ നമ്മൾ ഒരു സൈഡ് മാത്രമാവും. ഇതുണ്ട്, ഇതിപ്പോൾ അങ്ങനെ കറങ്ങില്ല. രണ്ട് സൈഡ് എല്ലാ സൈഡും കിട്ടും. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கணும். റൗണ്ട് ഷേപ്പ് എന്ന് വെച്ചാൽ രണ്ടായിട്ട് പൊരിക്കുമ്പോൾ, അല്ലാതെ നമ്മൾ ഈ സ്റ്റിക്ക് തിരിക്കുമ്പോൾ എല്ലാ സൈഡും വേവില്ല, ഒരു സൈഡ് മാത്രം വേവും. பார்த்தீங்களா எவ்வளோ டெக்னிக் இருக்குன்னு. சாப்பிட்றது ஈஸியாக சாப்பிட்றலாம், ஆனால் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு பாருங்கள். ஆனால் சூப்பராக இருக்குது. எல்லா வேலைக்குமே ஒரு டெக்னிக் இது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுலேயும் பாருங்கள். எனக்கா எவ்வளோ கஷ்டமான பீஸ் எல்லாம் எனக்கு வருது. നല്ല സോഫ്റ്റ് പീസ് அப்படி. ஸோ நானும் படிச்சுட்டேன். പുളി കൂടിപ്പോകും. ഇതെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ പുളിയില്ലാത്ത തൈരല്ലേ, ഇവിടെ വരുന്ന തൈര്. நம்ம ஒரு போது இல்லை നല്ലല്ലേ തൈര്, യോഗട്ടല്ലേ, അതാണ് യോഗട്ട് എന്ന് പറയുന്നത്. അല്ലെങ്കിൽ അത് കേട്ട്. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. பக்காவாக நானும் ப்ரோவும் பக்காவாக செட் பண்ணிட்டோம். இனி கிரில்லில் வச்சு லைட்டாக அப்படி தீய எரிய விட்டு எடுத்துட வேண்டியது. பாருங்க, நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செட்டப்பு கரெக்டான அந்த பக்குவத்துக்கு வந்தாச்சு. அந்த சார்கோல் எல்லாம் அவ்வளோ தூரம் செமையாக வந்துருக்கு. எப்படி சொல்லணும், வந்துருக்கு. ஸோ அடுக்க போகிறாங்க. ப்ரோ, ஆல் த பெஸ்ட். എന്താവുമെന്ന് അറിയില്ല. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு நம்ம பிரதர் சொல்லுவாங்க. ഇല്ല, ഇതിങ്ങനെ തിരിച്ചു വെക്കും. ഇത് ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഇങ്ങനെ തിരിച്ച് ഇങ്ങനെ കൊടുക്കണം, അല്ലെങ്കിൽ അടി ഇങ്ങനെ കത്തിപ്പോവും, കരിയും.
ഇങ്ങനെ ഇങ്ങനെ വെക്കണം. ഇടയ്ക്കിടയ്ക്ക് നേരെ വയ്ക്കില്ലെങ്കിൽ എല്ലാം കൂടെ താഴെ പോകും. മറ്റേ ബീഫ് പോലെ അല്ല, ഇതിനൊരു അടക്കം തുപ്പല്ലാത്ത സാധനങ്ങളാണ്. നേരെ ഇട്ടിരിക്കേണ്ടത്. எப்படி வந்துருன்னு பாருங்க. அந்த கரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டு கரிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. உள்ள எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கரெக்டாக வெந்து கிடைக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. வச்ச ஃபர்ஸ்ட் லேயரில் அந்த ஸ்டிக்கு சரி கிடையாது, ரொம்பவே குவாலிட்டி சைனா ஸ்டிக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் உடஞ்சி வந்துருச்சு. அதான் இப்போ டபுளாக கோர்த்து வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த லேயரையும் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் அருமையாகவே வந்திருக்கு. ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரோவும் அவங்களோட ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு லொக்கேஷன் தெரியல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இந்த பக்கமாக தான் வருவாங்க, கை காட்டமாக வரும்போது. എനിക്ക് അറിയില്ല ചേട്ടനാ, അറിയത്തില്ല ആരാന്ന് വെച്ചാ ചോദിക്കുന്നേ. அயன் தானே അയ്യാനായ அவன் இசான். ഈശ அந்த பிரதரோட ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். ചാനു ഇങ്ങ് വരൂ, கிட்டோ അടുത്ത് വാ. അയ്യണ്ട ஸோ செகண்ட் சிப்டையும் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போட்டதான் லைட்டாக சூடு பண்ணி எடுக்கிறாங்க. பார்க்க எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குல்ல? லைட்டாக கரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் கரியல ஆக்சுவலாக உள்ளெல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் வெளியே கரிஞ்சிருந்தால் தான் உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். വന്നാ നിനക്ക് മറ്റേ ആ ഡാൻസ് അറിയത്തില്ലേ, മറ്റേ എനിക്ക് തസീത്ത ആ ആ നിനക്കറിയാവോ അത്? നീ ഒന്ന് കാണിച്ചു തന്നത്. ഇവിടെ നിൽക്കി കാണിക്കടാ, വന്ന് കാണിച്ചു തന്ന്. ஸோ ஒமானி ஸ்பெஷல் காபா. நம்ம ஊரில் எப்படி டீ குடிப்போமோ அது மாதிரி இங்கே ஒரு காஃபி மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக கசப்பாக இருக்கும். அடிப்பொலி, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சைடிஷுக்கான பருவடி தான் பண்ணியிருக்காங்க. அதை லைட்டாக சூடு பண்ணி எடுப்பாங்க இந்த பேனில். சரி ஓகே, இது மாதிரி சூடாக நல்ல சூடாட்டா. രണ്ടാമത്തെ കപ്പാണ് ഇപ്പോൾ കുടിക്കുന്നത്. ரெண்டாவது கப்பு அவ்வளோ டேஸ்ட்டு. இது குடித்தா தூக்கம் வரான்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் டீ குடிப்பாங்க தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இது நிஜமாகவே ஒரு கப்பு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கமே வராது. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்ஷு, நம்மளோட மெயின் டிஷ்ஷு தான் முக்கியம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. എല്ലാവർക്കും ഒരു പ്ലേറ്റൊക്കെ മതി. குப்பூஸும் வாங்கிட்டோம். இங்கே ஒமானில் குப்பூஸ்னா பயங்கர ஃபேமஸ். ஸோ பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேட்டெல்லாம் வச்சுட்டு பிள்ளைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. അതിനോട് ചോദിച്ചു അതിനും എങ്ങനെയാണെന്ന് പറ, വീഡിയോ എടുക്കുന്നത്. അയ്യാനു എങ്ങനെയുണ്ട്? ചാനു എങ്ങനെയുണ്ടാ? കൊള്ളോ? ആണേ ഗുബൂസ് പടി. നമുക്ക് ഒരു ഇതിലായിട്ട് ചേർത്ത് അല്ല, നിങ്ങൾ രണ്ടുപേരും അപ്പോൾ ഞാൻ എത്തില്ല, കൈ എത്തില്ല അല്ലേ? ஓகே ஓகே. അപ്പോൾ ഞാൻ സെൻറ്ററിൽ വെച്ചാൽ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு? நல்ல காம்பினேஷனில் குப்பூஸு, மயோனைஸ், இது வந்து ക്യാപ്സിക്കം மிக்சிங் சைட் டிஷ். இது மெயின் டிஷ்ஷு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு பைட் எடுத்து அடிப்பொலி. கரெக்டாக ஒரு 6 hours நாங்கள் வந்துட்டு இந்த மசாலாவில் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் டேஸ்ட்டு வேறு லெவல். கரெக்டாக அந்த மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய போர்க்களமே முடிஞ்சிருக்கு. கடைசியாக மிஞ்சினது இந்த போர்க்களத்தில் இந்த ஒரே ஒரு பீஸு தான். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த விளாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் நம்மளோட கேமராமேன். மிக அற்புதமான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. பாவம், அவங்க தான் பேக்கப்பும் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் கொஞ்சம் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லைனா ஃபேமிலி கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெளியே போயிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல விளாகில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும்
ടാറ്റാ ബൈ 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 One. അത് camera. അടിച്ച് ബൈ ഗൈസ്. Battery is empty. Your phone will shut down. In 30 seconds. 30 second. ചേട്ടാ 30 second ഇരിക്കണം നമ്മുടെ. അപ്പോൾ വീണ്ടും ഒരു വീഡിയോ അടുത്തൊരു വ്ളോഗിൽ കാണുന്നത് വരെ ബൈ ബൈ പറയ്. ബൈ.